வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் எட்டத்திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் கியா குமார். திமுக பொருளாளர் துரைமுருகனை தனிப்பட்ட விஷயத்திற்காகவே சந்தித்தோம் என தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் கூறியுள்ள நிலையில், தனிப்பட்ட விஷயத்திற்காக சந்திக்க தன்னிடம் என்ன இருக்கிறது என்றும் நிர்பந்தம் காரணமாக அவர்கள் மாறி மாறி பேசி வருவதாகவும் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தேமுதிக புதன்கிழமை ஒரே நேரத்தில் அதிமுக, திமுக என 2 இடங்களிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. தேமுதிகவின் முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் தலைமையிலான குழு திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகவே தம்மை சந்தித்ததாக பத்திரிகையாளர்கள் முன்பு போட்டுடைத்தார் துரைமுருகன். உங்களை நான் மதிக்கிறேன், ஆனால் பணம் இல்லையா எங்கிட்ட இடம் இல்லையே கொடுக்கறதுக்கு, நான் என்ன பண்றதுன்னாரு. நீங்க எப்படியாவது பண்ணி தான் ஆகணும்னாரு. வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சீட்டை, அப்படின்னா தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு தமாஷா சொல்லிட்டு வந்தேன். சீட்டு உங்களை அலாட் பண்றதை பத்தி எனக்கு என்னால் முடியாது, மன்னிச்சுங்க. ரொம்ப நேரம் பேசினார், ஒரு 3/4 மணி நேரம். எனக்கே டயர்டாகி இது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்நிலையில் துரைமுருகன் உடனான சந்திப்பு பற்றி தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், முன்னாள் பொருளாளர் இளங்கோவன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் ஆகியோர் புதிய விளக்கம் ஒன்றை அளித்தனர். அரசியலுக்காகவோ கூட்டணிக்காகவோ இந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்றும் தனிப்பட்ட விஷயத்திற்காகவே சந்தித்ததாகவும் கூறினர். எங்களுடைய பர்சனல் விஷயமாக தான் நானும் முருகேசன் அதுக்கு பார்க்க போனதை தவிர இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். அவங்க கூட்டணி பேச போலிங்க, அவங்க கூட்டணி பேச போலிங்க. அவங்க பர்சனல் இல்லையா நாங்கள் கேட்குறோம், பர்சனல் விஷயம் போயிருக்காங்க. அவங்க வந்துட்ட பிறகு இதை பத்திரிகையில் அவங்க பேசுறது, நாங்கள் தேமுதிகவில் எங்களுடைய தலைவர் கேப்டன் வழியில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே என்ன பேசுகிறோமோ அவங்கள மாதிரி பேசுறது நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்த இடம் அது மாதிரி, அவங்க வந்த இடம் அது மாதிரி. அதே சமயம் யாரென்றே தெரியாத அனகை முருகேசன் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். என்கிட்ட அனகை முருகேசன் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. எனக்கு அவர் முன்ன பின்ன தெரியாது. என்கிட்ட என்ன பேச போறாரு, அவரு வேற ஒன்றும் பேசல. என்னோடு நான் பேசுற பொழுது இவங்க 2 பேரும் கூட வச்சுக்கிட்டு தான் பேசலாம், நான் தனியா கூட பேசல. ஆகையினால இது அவர் மறுக்கணும்னு நேரத்தை மறுத்துருக்கலாம், இங்கேயே சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்க பிரஸ்காரர் பார்த்த உடனே கேட்டாங்க, எங்க வந்தீங்கன்னா நான் அரசியல் பேச வரல, தனிப்பட்டு பேச வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் விளக்கலக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாம் நடந்து போவதற்கு சொல்லும்போது பாவம் அவர்கள் நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். வேறு சொல்றேன், எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் இல்லை, எங்கிட்ட எதையும் பேசுகிற பொருளும் இல்லை. அவர்கள் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் துரைமுருகனிடம் அடிக்கடி பேசி இருப்பதாக கூறிய எல்.கே. சுதீஷ், திமுகவை பற்றி துரைமுருகனே தம்மிடம் பல விவகாரங்களை கூறியிருப்பதாகவும் அதனை அவரை போல வெளிப்படையாக கூறட்டுமா என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அதே மாதிரி துரைமுருகன் என்கிட்ட என்னென்ன பேசினாருன்னு நான் சொல்லட்டுமா? அதான் சொல்ல முடியாது. அவங்க கட்சியை பற்றி, அவங்க தலைமையை பற்றி என்கிட்ட என்னென்ன பேசினாரு, அது பேசணும் அசிங்கமாக போயிடும். 10 நாள் முன்னாடி பேசுங்க, 10 நாள் முன்னாடி பேசுறது உண்மைதான். அதுக்கு முன்னாடி பேசுனா நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி பேசிதான் இருக்குங்க. எங்கள் ஊருக்காரங்க, பக்கத்தில் இருக்காருங்க, நாங்கள் அரசியல் தவிர எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர் அரசியல், அவங்க கட்சியை பற்றி, அவங்க தலைமை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு. நான் கட்சியினுடைய நாகரிகக்காரி நான் பேச மாட்டேன், ஏன்னா எங்களோட வளர்ப்பு அது மாதிரி, ஆனால் அவங்க வளர்ப்பு வேற மாதிரி. எல்.கே. சுதீஷ் இப்படி மாறி மாறி பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய துரைமுருகன் அவர் மீதான மரியாதையை அவரே கெடுத்துக் கொண்டதாக வருத்தம் தெரிவித்தார். சுதீஷ் என்னோட பேசினாரு, அவர் மீது நான் மரியாதை வச்சிருக்கிறேன். எங்க ஊருக்காரு, அவரே இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இது அரசியல்ல இன்னைக்கு போலாம் வரலாம், ஆனா நான்லாம் அப்படி பேசக்கூடியவன் அல்ல. சுதீர் மீது நான் வைத்திருந்த மரியாதைக்கு அவரே ஒரு கொந்தகத்தை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு அவர் என் ஊருக்காரர், எனக்கு தெரிஞ்சவர், பழக்கப்பட்ட நண்பர், என்னை எதிர்த்து 2 அசம்பிளியில் நின்றவர். ஆகியனால் எனக்கு அந்த ஊருக்காரர் அல்ல. அதனால அவர் இப்படி சொல்லுவாருன்னு கேட்டா நான் வருத்தப்படுவது வேற ஒன்றுமில்லை. தேமுதிகவினர் சந்தித்தது பற்றி ஸ்டாலினிடம் தெரிவித்தீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது
அவர் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவசியமில்லை என்று விட்டுவிட்டதாக துரைமுருகன் நேற்றைய பேட்டியில் தெரிவித்திருந்தார். இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த எல்கே சுதீஷ், தமிழகத்தை பற்றி அக்கறையின்றி அவர் உறங்கிக் கொண்டிருந்தால் தங்களுக்கு என்ன என்று ஆவேசமாக கூறினார். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை இதை பற்றி அவங்க கவலை கிடையாது. அவங்க தூங்கி தான் இது போகிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவங்க தலைவர் தூங்கினாங்கன்னா எனக்கு என்ன இருக்கு? எனினும் ஏற்கனவே துயரத்தில் இருக்கும் தேமுதிகவை இனிமேலும் புண்படுத்த விருப்பமில்லை என்று கூறி பேட்டியை முடித்துக் கொண்டார் துரைமுருகன். இப்படி சந்திப்பு எதற்காக நடந்தது என்று முடிவாகாமல் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் துரைமுருகனின் செயல் அநாகரிகமானது என்று அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்களும் ஒரே நேரத்தில் 2 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது சரியானது அல்ல என்று திமுக கூட்டணி தலைவர்களும் கூறி வருகின்றனர். ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லி அவமானப்படுத்துவது என்பது நிச்சயமாக ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை. இதை மாதிரி ஒரே நேரத்தில் எல்லோருடையும் பேசுவது ஒரு கூட்டணி அமைப்பதுன்னா அதன் பிறகு நாட்டில் என்னதான் இருக்கு? கொள்கைங்கிறதே கிடையாது, நமக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. ஒரு கொள்கை ஒன்றுமே வேண்டாமா? எனவே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு கட்சியானது ஒரு அரசியல் நாகரிகமாக பல இடத்தில் பேசுவது வழக்கம். அதை வைத்துக் கொண்டு இது அநாகரிகமாக அதை வெளிப்படுத்தி நீங்கள் வந்து அவமானப்படுத்தியிருக்கிறான்னு சொல்றீங்க. நான் எந்த அளவுக்கு திமுக இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திமுக வந்து நாட்டுக்கு என்ன செய்யும், மக்களுக்கு என்ன செய்யும், அப்புறம் இந்தியாவை எப்படி காப்பாற்றும், தமிழகத்தை எப்படி காப்பாற்றும், தமிழ் இனத்தை எப்படி காப்பாற்றும், தமிழ் மொழியை எப்படி காப்பாற்றும் என்பதை நீங்களே துரைமுருகன் பேசியதும் தெரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இடம் இல்லை என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது. அதிமுக கூட்டணியுடனான பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது என்றும் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு பற்றி அறிவிப்போம் என்றும் தேமுதிக துணை செயலாளர் எல்கே சுதீஷ் கூறியுள்ளார். இதற்கேற்ப தேமுதிகவுடனான கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாக அதிமுக தெரிவித்திருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்திற்கு முன்பும் கூட்டம் முடிவடைந்த பிறகும் நடந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமலேயே நிறைவடைந்தது. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் அதன் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்காத நிலையில் எல்கே சுதீஷ், இளங்கோவன், பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எல்கே சுதீஷ் அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு பெற்றிருப்பதாகவும் தொகுதி பங்கீடு பற்றி 2 நாட்களில் அறிவிப்போம் என்றும் சுதீஷ் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு டைட் என்று நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த 2 நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம். இதுக்கே கிடையாதுமா, இதுக்கே கிடையாது. நேற்று வந்து பிரதமர் வந்தாரு, டைம் கிடையாது. ஸோ ஸ்டேஜுக்கு வர முடியாத காரணம் நேராக போய் சொல்லி வரலன்னா நீங்கள் மிஸ் ஆகுவீங்க. அந்த அடிப்படை நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாது பேசியிருக்கோம். அது முடிச்ச உடனே அடுத்த மீட்டு கிளம்பி போகிறோம். இதற்கேற்ப தேமுதிகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். எங்களுடைய கூட்டணி கதவுகள் பொறுத்தவரை நாங்கள் மூடவில்லை. எனவே வரட்டும், பேசட்டும், நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. போயிங் 737 டெல்லிக்கு புறப்பட ஆயத்தமாகிவிட்டது. எல்லோரும் அமர்ந்து விட்டோம். எனவே பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையிலே வந்து இப்போது டிக்கெட்டும் கொடுத்தாகிவிட்டது. ஒன்லி போர்டிங் மட்டும் எடுத்துட்டு உள்ள வர வேண்டியதுதான் தேமுதிகவுக்கு. இதனிடையே திருப்பரங்குன்றத்தில் நடைபெறவிருந்த தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியினர் பைக்காரா பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களிடமிருந்து மேளதாளம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை பறிமுதல் செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற அழுத்தம் கொடுக்கும் வகையில் தேமுதிகவின் இந்த ஊர்வலம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அந்த கட்சியினர் சிலரை அதிருப்தி தெரிவித்தனர். இன்னும் ஒரு சில நாட்களில் தேமுதிகவுடன் உடன்பாடு ஏற்பட்ட பிறகு திமுகவை போலவே அதிமுகவும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் திமுகவும் 20 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வரும் 11ஆம் தேதி திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு சுமூகமாக வெளிப்படையாக நடந்து முடிந்திருப்பதாக கூறியுள்ளார். ஊர் அடங்கிய பிறகு யாருக்கோ சொந்தமான மர்ம மாளிகையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மறைமுகமாக அதிமுகவையும் ஆதாரங்களை திரட்டி வைத்துக் கொண்டு ரெய்டு பயம் காட்டி செயற்கை கூட்டணி அமைக்கவில்லை என பாஜகவையும் அவர் விமர்சித்துள்ளார். தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணி முந்தி நின்றது போல் களப்பணியிலும் வெற்றியிலும் திமுக கூட்டணியே முந்தி நிற்கும் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் அதிகார மீறல்களுக்கு அடிபணியாமல் நாடாளுமன்ற தேர்தலோடு 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் நடத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திட தொண்டர்கள் உறுதியேற்று பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 20 தொகுதிகள் திமுகவும் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஸ்டாலின் கலைஞர் வழியில் 40 நமதாகட்டும், நாடு நலம் பெறட்டும் என்ற உறுதியோடு உழைப்போம் என்று தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே வரும் 11ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு மக்களவைத் தேர்தல் மற்றும் 21 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகிறது. தமிழகத்தில் முதல் கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் அதனுடன் 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்தப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பான அறிவிக்கை ஓரிரு நாளில் வெளியாகிறது என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 7 முதல் 8 கட்டங்களாக நடைபெறும் இத்தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வட மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் கோடை முன்கூட்டியே துவங்குவதால் 2014 தேர்தலை போல் தமிழகம் புதுச்சேரிக்கு முதல் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து நடத்தப்படவிருப்பதும் தெரியவந்திருக்கிறது. மேலும் சிக்கிம் சட்டப்பேரவை ஆயுட்காலம் 2019 மே மாதத்துடனும் ஆந்திரா, ஒடிசா மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் ஆயுட்காலம் ஜூன் மாதத்துடன் நிறைவடைவதால் அந்த 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்களும் மக்களவைத் தேர்தலோடு நடத்தப்படக்கூடும் என்றும் தேர்தல் ஆணையத்தினர் கூறியுள்ளனர். இதேபோல் ஆட்சி கலைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்த முடியுமா என தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது. தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசின் எந்த திட்டங்களும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை நிறுத்தப்படாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை, நீக்கம், திருத்தம் போன்றவற்றிற்காக இதுவரை 10,14,888 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்பங்களை வழங்க வேட்புமனு தாக்கல் தொடங்கும் வரை கால அவகாசம் உள்ளதாக கூறிய அவர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் தேவையான அளவிற்கு உள்ளதாகவும் கூறினார். ஏழைகளுக்கான 2000 ரூபாய் சிறப்பு நிதி திட்டம் குறித்து தமிழக அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் வரை அரசின் எந்த திட்டங்களையும் செயல்படுத்த தடை விதிக்க முடியாது எனவும் சத்யபிரதா சாஹூ திட்டவட்டமாக தெரிவித்தார். ஓகே, அது நம்ம கவர்மெண்ட்க்கு அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். அது பொதுவாக பார்த்தா நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ தான் ஃபுல் மெஷினரி நம்மக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஏன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் ரிப்போர்ட் வாங்க முடியும், அதனால அதை நம்ம கவர்மெண்ட்க்கு அனுப்பிச்சிருக்கோம். ஃபர்தர் ரிமார்க்ஸ். ஆமாம், கேட்டிருக்கோம். வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவில் இதுவரை ஓராண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து வந்த நிலையில் தற்போது அது 5 ஆண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் வெளிநாட்டு சொத்து விபரங்களை இணைக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். 1 இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்பாங்க, இந்த வாட்டி 5 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்டிருக்காங்க.
அது தவிர ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அது பற்றி அவங்களுடைய ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட அது இன்ஃபர்மேஷன் கொடுத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூடுதலாக மற்றெல்லாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர சரி மூன்றாவது ஓனர்ஷிப் ஆஃப் ஆஃப்ஷோர் அசெட்ஸ் ஏதோ இருந்தால் அதுவும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்ஷோர்னாக்க வெளிநாட்டிலே ஏதோ அசெட்ஸ் இருந்தால் அதுவும் இன்ஃபார்ம் பண்ணணும். மக்களவை தேர்தலோடு 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்தால் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். தமிழகத்தில் 4 புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கடைசி அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவை முடிவுகளை விளக்கினார். அப்போது நாடு முழுவதும் புதிதாக 50 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் 4 பள்ளிகள் தமிழகத்தில் அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பள்ளிகள் திருப்பூர், மதுரை, கோவை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் அமைய உள்ளன. மேலும் சர்க்கரை ஆலைகளுக்கு கூடுதலாக 2790 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதேபோல் பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அவசர சட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அனல்மின் நிலைய திட்டங்கள் குறித்த அமைச்சரவை குழுவின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் அனல்மின் நிலையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் 4ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. காஷ்மீரில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்தில் குண்டு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். 28 பேர் காயமடைந்தனர். காஷ்மீர் மாநிலம் ஜம்மு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றில் திடீரென குண்டு வெடித்தது. இதனால் பேருந்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்த 28 பேர் காயமடைந்தனர். உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பேருந்து நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். காயமடைந்த அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் 3 உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் காவல்துறை ஐஜி தெரிவித்துள்ளார். இதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ஹரித்வாரை சேர்ந்த முகமது ஷரீக் என்ற 17 வயது இளைஞன் என்பது தெரியவந்திருக்கிறது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் வெடித்தது கையேறி குண்டு என்பதும் பேருந்துக்கு அடியில் வைக்கப்பட்டு இருந்த குண்டு வெடித்திருக்கலாம் என்றும் தெரியவந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இதனிடையே காஷ்மீர் மாநிலம் ஹந்த்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் பயங்கரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அவரது உடலையும் அவரிடமிருந்த ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ள பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே பேருந்தின் மீது கையெறி குண்டை வீசியவரை கைது செய்துள்ளதாக காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யாஷிர் பாட் என்பவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காஷ்மீர் மாநில டிஜிபி தில்பக் சிங் கூறியுள்ளார். ரஃபேல் முறைகேடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கிடையில் பிரதமர் இந்த விவகாரத்தில் தலையிட்டதாக செய்தி வெளியானது. ஆனால் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் திருடப்பட்டதாக மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் செய்தி வெளியிட்ட நாளிதழ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியது. இந்நிலையில் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டது நிரூபணமாகியுள்ளது என்றார். எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். उसमें जब आप पीएमओ यूज करते हैं, पीएमओ का मतलब क्या? पीएमओ का मतलब प्राइम मिनिस्टर्स ऑफिस. तो कार्रवाई तो होनी चाहिए. इट्स अ केस, ब्लेटेंट केस ऑफ करप्शन. It is written there clearly that the Prime Minister, PMO does not mean PMO. PMO means Prime Minister of India, Narendra Modi. In Defense Ministry files, it's clearly written that the Prime Minister of India is carrying out parallel negotiation. So why should there not be a criminal investigation?
இதனிடையே இமாச்சல் பிரதேச மாநிலம் கங்க்ரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது எல்லையில் உயிரிழக்கும் துணை ராணுவ படையினருக்கு வீரமரணம் அடைந்தவர்கள் அந்தஸ்து வழங்கப்படாத நிலை தனக்கு வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் துணை ராணுவ படையினருக்கும் வீரமரணம் அடைந்தவர்கள் பட்டம் வழங்க வகை செய்யப்படும் என்றார். புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற போது எதிர்க்கட்சிகள் அரசுக்கும் ராணுவத்திற்கும் தங்கள் ஆதரவை தெரிவித்ததாகவும், ஆனால் புல்வாமா விவகாரத்தை பிரதமர் அரசியலுக்காக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சான்றிதழ் கொடுத்தால்தான் ரஃபேல் ஒப்பந்தத்தை ராகுல் காந்தி நம்புவாரா என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் ராகுல் காந்தி இந்திய விமானப்படையையும் நம்பவில்லை என்றும், தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி கூறியதையும் நம்பவில்லை என்றும், உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்தையும் நம்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போதெல்லாம் ராகுல் காந்தி இந்திய ராணுவத்தை விட பாகிஸ்தானை தான் அதிகம் நம்புவதாகவும் அவர் சாடியுள்ளார். வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கிய முறைகேட்டில் ஐசிஐசிஐ முன்னாள் தலைவர் சந்தா கோச்சார் 500 கோடி ரூபாய் வரை ஆதாயம் அடைந்ததாக அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோச்சார் குடும்பத்தினரின் சொத்துக்களை விரைவில் முடக்கவிருப்பதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து வீடியோகான் குழும நிறுவனங்களுக்கு கடந்த 2009 முதல் 2011 ஆண்டு வரை பல்வேறு கட்டங்களில் 3250 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் தலைவர் சந்தா கோச்சாரின் கணவர் தீபக் கோச்சாருக்கு சொந்தமான நூபவர் நிறுவனத்துக்கு வீடியோகான் குழும நிறுவனங்களில் இருந்து 389 கோடி ரூபாய் தரப்பட்ட கடன் தொகை ஐசிஐசிஐயின் அப்போதைய தலைவர் சந்தா கோச்சார் குடும்பத்துக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டது என கூறி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்க இயக்குநரகமும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் சந்தா கோச்சார், தீபக் கோச்சார் மற்றும் வீடியோகான் குழும அதிபர் விஎன் தூத் ஆகியோர் மீது அமலாக்கப் பிரிவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் வீடியோகான் குழுமத்துக்கு கடன் வழங்கிய விவகாரத்தில் சந்தா கோச்சார் 500 கோடி ரூபாய் வரை ஆதாயம் பெற்றதாக அமலாக்கத்துறையினர் கூறியுள்ளனர். இது தொடர்பாக ஐசிஐசிஐயின் கடன் வழங்கும் குழுவினரிடமும் விரைவில் விசாரணை நடத்த உள்ளனர். லஞ்ச பணத்தை வைத்து சந்தா கோச்சார் குடும்பத்தினர் சொத்துக்களை வாங்கி குவித்த வழிமுறைகள் குறித்தும் கடன் வழங்கியது குறித்தும் ஆராய்ந்து வரும் அமலாக்கப் பிரிவினர் அவற்றை விரைவில் முடக்க உள்ளதாக கூறியுள்ளனர். தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் 2வது நாளாக இன்றும் அனல் காற்று வீசியது. திருத்தணி, தருமபுரி, சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 10 நகரங்களில் வெயில் சதமடைத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் ஆகிய 13 மாவட்டங்களில் அனல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அத்துடன் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்திற்கு மாறாக 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் உட்பட சாலையில் நடந்து சென்றவர்கள் அசௌகரியத்திற்கு ஆளாகினர். மேலும் கட்டடத் தொழிலாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது இந்த சம்மரு. ஸோ இவ்வளோ நல்லா குளிராக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை சமாளிக்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வாட்டர்லாம் குடிச்சிட்ருக்கோம், அதை லைக் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வெளியில் போகிறப்ப காஃப்லாம் கட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஆஃப்டர்நூனில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குது, இன்னும் 1 or 2 மந்த்தில் நிறைய இருக்கும். இப்படி தான் சமாளிக்கணும். இதனிடையே வெப்பத்தின் தாக்கம் அதிகம் உள்ளதால் பொதுமக்கள் மதிய நேரங்களில் வெளியில் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுரை கூறியுள்ளார். மேலும் உடலில் நீர்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க போதுமான தண்ணீர் மற்றும் பழம், குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில் வெயிலின் தாக்கம் காரணமாக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரியுள்ளனர். மதுரையிலும் அனல் காற்று வீசுவதால் திருமங்கலம் பகுதியில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் கண் எரிச்சல் உண்டாவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் வெப்ப தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஆங்காங்கே உள்ள சாலையோர கடைகளில் விற்கப்படும் தர்பூசணி, இளநீர், பதநீர் போன்ற குளிர்பானங்களை அருந்துகின்றனர். அனல் காற்று எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லையில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் பாளையங்கோட்டை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக வெயில் வாட்டி வதைத்தது. சாலையில் காணல் நீர் காணப்பட்டது. இதிலிருந்து தப்பிக்க பெண்கள் குடைகளுடனும் தலையில் துணிகளை கட்டிக்கொண்டும் நடமாடினர். 100-102 டிகிரிகிட்ட இருக்கும். வெயில் தாங்க முடியாமல் நிறைய பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே வரும்போதெல்லாம் ரொம்ப யோசித்து வர வேண்டிய நிலைமையில் இருக்குது. கடுமையான வெப்பம், தாங்க முடியாத வெயில்.
மேலும் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் அனல் காற்று வீசியதுடன் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எளிதில் தொட்டு உணரும் வகையில் புதிய வகை நாணயங்களை பிரதமர் மோடி இன்று வெளியிட்டுள்ளார். ரூபாய் நாணயங்கள் ஒரே சீரான வடிவில் வெளியிடப்பட்டு வந்த நிலை மாறி பல்வேறு ரூபாய் மதிப்பிலான நாணயங்கள் வெவ்வேறு வடிவங்களில் வெளியிடப்பட்டுள்ளதால் அவற்றை அறிவதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதனால் இப்புதிய நாணயங்களை அறிவதில் உள்ள சிரமங்களை போக்கும் நாணயங்களை பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் இன்று வெளியிட்டுள்ளனர். 10 ரூபாய் நாணயங்கள் வெளியாகி 10 ஆண்டுகள் ஆகியும் அவை செல்லுமா செல்லாதா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் இன்றளவும் மிகுதியாக உள்ளது. இந்நிலையில் விரைவில் 20 ரூபாய் புதிய நாணயங்கள் வரவிருப்பதாக நிதி அமைச்சகம் முக்கிய அறிவிப்பை நேற்று வெளியிட்டுள்ளது. புதிய 20 ரூபாய் நாணயங்கள் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 10 ரூபாய் நாணயங்களைப் போலவே 2 நிறங்களாக இருக்கும். 20 ரூபாய் நாணயங்கள் 12 கோணங்களை கொண்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. 2 நாணயங்களை ஒன்றிணைத்ததை போன்ற தோற்றத்தில் இருக்கும். இவ்வகை நாணயங்களில் உள்பகுதி நிக்கல் என்ற வெண்வெள்ளி 5 விழுக்காடும், துத்தநாகம் 20 மற்றும் செம்பு 75 விழுக்காடும், வெளிப்பகுதியில் வெண்வெள்ளி 20 விழுக்காடும், துத்தநாகம் 15 மற்றும் செம்பு 65 விழுக்காடும் இருக்கும். 10 ரூபாய் நாணயம் எவ்வளவு உயரம் இருக்குமோ அதே அளவான 27 மில்லிமீட்டர் உயரம்தான் புதிய நாணயம் இருக்கும். 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் 10 ரூபாய் நாணயம் வட்டமாக இருக்கும். 20 ரூபாய் நாணயம் டோட் கேகான் என்ற 12 கோணங்களை ஓரத்தில் பெற்றிருக்கும். அயோத்தி வழக்கு விவகாரத்தில் மத்தியஸ்தர்களை நியமிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க உள்ளது. அயோத்தி விவகாரத்தில் இருதரப்பும் சுமூக தீர்வை எட்டும் வகையில் மத்தியஸ்தர் ஒருவரை நியமிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இது தொடர்பான விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு ஒத்திவைத்தது. இருதரப்பும் மத்தியஸ்தர்கள் குறித்த பரிந்துரைகளை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மத்தியஸ்தர் நியமனம் குறித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நாளை பிறப்பிக்கிறது. கல்வி அறிவில் அதிக விழுக்காடை கொண்ட கேரளாவில் மாநில பள்ளி புத்தகத்தால் திடீர் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அந்த மாநில 10ஆம் வகுப்பு உயிரியல் புத்தகத்தில் HIV கிருமி எவ்வகையில் பரவும் என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் ஊசிகள் மூலமாகவும் திருமணத்துக்கு முன் உடலுறவு வைத்துக் கொண்டால் HIV பரவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளதால் இந்த தவறை சரி செய்து கொள்வதாக கேரள கல்வித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த நிறுவனங்கள் தங்களை வலுப்படுத்திக் கொண்டு அரசுக்கு அதிக வரிகளை செலுத்த வேண்டும் என இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி கூறியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் முறையாக வரி செலுத்தினால்தான் நம் ராணுவ வீரர்களுக்கு தரமான வெடிப்பொருட்கள் வாங்க முடியும் என்றும் அவர்களது ஊதியமும் உயர்த்தப்பட்டு குடும்பங்களும் நன்றாக வாழ முடியும் என்றும் கூறியுள்ளார். இதை கடந்த 2014ஆம் ஆண்டிலேயே தான் கூறியதாகவும் புல்வாமா தாக்குதலுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் உளவுத்துறை ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை பயன்படுத்திக் கொண்டதாக பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷாரப் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள முஷாரப், பாலக்கோட் ஜெய்ஷ்-இ-முகமது முகாம் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதை வரவேற்பதாகவும் அந்த அமைப்பு தன்னையே இருமுறை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் கூறியுள்ளார். தாங்கள் அதிபராக இருந்தபோது ஜெய்ஷ்-இ-முகமது மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு அப்போதைய சூழல் வேறாக இருந்ததாக முஷாரப் தெரிவித்துள்ளார். தன்னுடைய காரை இடித்துவிட்டு தப்பிச் செல்ல முயன்றவரின் கார் முன்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தொங்கியபடி சென்று மடக்கி பிடித்த தனியார் வாடகை கார் ஓட்டுநரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் நடைபெற்ற இந்த விபரீத செயலால் நல்வாய்ப்பாக எந்த விபத்தும் ஏற்படவில்லை. ஆபத்தான இந்த செயலில் ஈடுபட்ட கார் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த சிறு வணிகர்கள் கடுமையாக தாக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லக்னோவில் சாலை ஓரத்தில் அமர்ந்து பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்த இருவரை அங்கு சென்ற இருவர் பிடித்து அடித்து உதைத்தனர். அப்போது இரு வணிகர்களும் காஷ்மீரிகள் என்பதாலேயே தாங்கள் தாக்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பொது இடத்தில் காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இருவர் தாக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பட்டேல் சமூக தலைவரான ஹர்திக் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில் வரும் 12ஆம் தேதி இணைய உள்ளார். குஜராத் மாநிலத்தில் பட்டேல் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரி போராட்டங்களை நடத்தியவர் ஹர்திக் பட்டேல். இவர் வரும் 12ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் அக்கட்சியில் இணைய உள்ளார். மேலும் குஜராத்தின் ஜாம்நகர் மக்களவைத் தொகுதியில் இருந்து காங்கிரஸ் வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது சுயேட்சையாக போட்டியிட்ட ஜிக்னேஷ் மேவானிக்கு ஆதரவாக காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தவில்லை. உலகின் மிகவும் விலை உயர்ந்த கார் என்ற சாதனையை புகாட்டியின் புதுரக கார் பெற்றுள்ளது. லாவாய்சர் நோய்ரி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த காரின் மதிப்பு இந்திய ரூபாயில் 132 கோடியாகும். ஜெனீவாவில் நடைபெற்ற இந்த ஆண்டின் கார் கண்காட்சியில் இந்த கார் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த காரில் 16 சிலிண்டர் இன்ஜின் உள்ளது. 1600 நியூட்டன் மீட்டர் டார்க் என்பது இதன் விசேஷமாகும். இதனை பலரும் வியப்புடன் கண்டுகளித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாவலி மாவட்டம் கைரானா என்ற பகுதியில் குடும்ப ஆலோசனை குழுவினர் முன்னிலையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் மூதாட்டி ஒருவரை தகாத வார்த்தையால் பேசியபடி தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதைத் தொடர்ந்து அந்த காவல்துறை அதிகாரி மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்பதை குறிக்கும் விதமாக அக்கட்சியின் முன்னாள் தலைவரான மறைந்த கருணாநிதி நினைவிடம் 40க்கு 40 என மலர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக 20 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 20 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. 40 தொகுதிகளிலும் வென்று அதனை கருணாநிதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனை பறைசாற்றும் வகையில் கருணாநிதியின் நினைவிடம் 40க்கு 40 என மலர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்திற்கு தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விழுப்புரத்தை சேர்ந்த கருணாநிதி தொடர்ந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது எந்த அடிப்படையில் 60 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளன என்பதை அரசு கணக்கிட்டுள்ளது என மனுதாரர் கேள்வி எழுப்பினார். அப்போது மனுதாரர் போலியான அரசாணையை தாக்கல் செய்திருப்பதாகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை கண்டறிவதில் சரியான நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தகுதியானவர்களுக்கே 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படுவதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்தது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேர் தவிர மற்றவர்களின் தகுதியை கண்டறிந்து ஏப்ரல் மாதத்திற்குள் பணி நியமனங்களை முடிக்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு 2017ஆம் ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டு 2000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர். இந்நிலையில் 196 பேர் தேர்வில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது தேர்வு நடைமுறையை ரத்து செய்துவிட்டதாக தமிழக அரசு அறிவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் முறைகேட்டு புகாரில் சிக்கிய 196 பேரை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பணி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனை ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். +2 பொதுத் தேர்வில் இன்று நடந்த கணித தேர்வு வினாத்தாள் கடினமாக இருந்ததால் இந்த ஆண்டு சதம் எடுக்கும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. ப்ளூ பிரிண்ட் வழங்கப்படாமல் அனைத்து பாடங்களையும் மாணவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது. இதனால் புத்தகத்தில் உள்ள கேள்விகள் இல்லாமல் மாணவர்களின் திறனை சோதிக்கும் விதமாக 6 கேள்விகள் +2 கணித வினாத்தாளில் இடம்பெற்றிருந்தன. இதனால் மாணவர்கள் சற்று திணறினர். இதேபோல் கட்டாய வினாக்களும் கடினமாகவே இருந்தன. பருவத் தேர்வுகளை ஒப்பிடும்போது இந்த வினாத்தாள் சற்று எளிமையாக இருப்பதாக தோன்றினாலும் இந்த ஆண்டு நிச்சயம் சதம் பெறும் மாணாக்கர் எண்ணிக்கை குறையும் என ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புரிஞ்சு படிக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. புரிஞ்சு படித்தா இல் பி ரைட். பட் கம்பேரிட்டிவ்லி மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அதெல்லாம் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா
the way they've set the paper, அதையும் இதையும் பார்த்தீங்கன்னா this is comparatively easy. சென்டம் குறையும், ஆனால் many will pass. குரூப் 1 தேர்வுக்கான விடை குறிப்புகளை அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தவறாக வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 181 குரூப் 1 பணியிடங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடத்தப்பட்டது. இதற்கான விடை குறிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் 12 கேள்விகளுக்கான பதில்கள் தவறாக உள்ளதாக தனியார் பயிற்சி மையத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 15,000 மாணவர்கள் வரை பாதிக்கப்படலாம் என்றும், ஒருவேளை அதுதான் சரியான பதில் என்றால் ஆதாரத்துடன் அதனை TNPSC இணையத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. அவங்க ஒரு ஆன்சர் கீயை கரெக்ட்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீஸ்க்கு கரெக்டான சோர்ஸை TNPSC ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒருவேளை நாங்க சொல்றது கூட தப்பா இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு போறது கிடையாது. முரசொலி பத்திரிகை ஆசிரியர் செல்வம் மீதான அவதூறு வழக்குகளை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மறைந்த முதல்வர் கருணாநிதி ஜெயலலிதா பற்றி முரசொலி பத்திரிகைக்கு அளித்த பேட்டி தொடர்பாக தமிழக அரசு அவதூறு வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு MP MLAக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனால் தாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என செல்வம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் அடுத்த உத்தரவு வரும் வரை முரசொலி செல்வத்தை விசாரிக்க தடை விதித்து நீதிபதி ரவிச்சந்திரபாபு உத்தரவிட்டார். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் சடைப்பின்னலில் கின்னஸ் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வேல்ஸ் பல்கலைக்கழகம், மகா ஹேர் மற்றும் பியூட்டி அகாடமி மற்றும் டா எக்ஸ்டென்ஸ் ஆகியோர் இணைந்து பிங்க் பவர் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். 485 மீட்டர் பிங்க் நிற கூந்தல் சடையாக பின்னப்பட்டது. இந்த சாதனையை நிகழ்த்த 3 மணி நேரம் 11 நிமிடம் 31 வினாடி நேரம் தேவைப்பட்டது. 500 மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வை கின்னஸ் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அங்கீகரிக்க உள்ளது. நாடு முழுவதும் முறையாக போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்த கோரிய வழக்கில் நடிகர் சங்க நிர்வாகிகள் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த ஜான்சி என்பவர் இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் 10ஆம் தேதி கூட போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுகுறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என மனுதாரர் வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி நடிகர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அது மக்களை சென்றடையும் என கூறியதோடு நடிகர் சங்க நிர்வாகிகள் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கை 3 மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் வீட்டில் இந்திய அணி வீரர்களுக்கு நேற்றிரவு தடபுடலான விருந்து பரிமாறப்பட்டது. ஆஸ்திரேலிய அணியுடனான 3வது ஒருநாள் போட்டி தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில் நாளை நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்க சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் மற்றும் உடல் தகுதி நிபுணர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தோனியும் அவரது மனைவியும் விருந்தளித்துள்ளனர். மேலும் தனக்கு பிடித்தமான ஹம்மர் காரில் கேதர் ஜாதவ் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோரை அழைத்துக் கொண்டு தோனி ராஞ்சியை வலம் வந்துள்ளார். இதுகுறித்து சஹால், குல்தீப் யாதவ் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை மகிழ்ச்சியாக வெளியிட்டுள்ளனர். நடிகர் அஜித்தின் மகன் ஆத்விக்கின் பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. விமானி போல உடையணிந்த ஆத்விக்கின் அழகான முகபாவ புகைப்படங்களை பலரும் வேகமாக பகிர்ந்து வருகின்றனர். ஆத்விக்கின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்த ஹோட்டல் அறை மிகவும் வித்தியாசமாக ஹெலிபேட் போலவே வடிவமைக்கப்பட்டிருந்தது. விழாவில் முக்கிய நட்சத்திரங்களுடன் சிறுவன் ஆத்விக் விளையாடி மகிழ்ந்த காட்சியும் புகைப்படங்களில் இடம் பிடித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை தொடர்ந்து அடுத்த செய்திகளை விரிவாக பார்ப்போம். கன்னியாகுமரியில் மனைவிக்கு உப்புமா மற்றும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பேராசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெல்லார்மின், திவ்யா தம்பதி. இவர்களில் பெல்லார்மின் தனியார் பொறியியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். திவ்யா மற்றொரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகி 2 மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் இடையில் சண்டையும் சமாதானமுமாக வாழ்க்கை தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை காலை வழக்கம்போல் வீட்டில் காலை உணவாக உப்புமாவை சாப்பிட்டுள்ளார் திவ்யா. பின் தான் சாப்பிட்டதில் மீதி இருந்த உப்புமாவை வீட்டு நாய்க்கு வைத்துள்ளார்.
அதையடுத்து இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சடையங்கால் என்ற பகுதியில் திவ்யா சென்று கொண்டிருந்த போது திடீரென தலை சுற்றி கீழே விழுந்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டுச் சென்று தக்கலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திவ்யா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். தனது மகள் திவ்யாவின் மரண செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். திவ்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது தந்தை ஜான் அலெக்சாண்டர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திவ்யா கணவர் பெலார்மின், மாமனார் பெர்க்மான்ஸ், மாமியார் அமலோட்பவம் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே திவ்யா வீட்டில் உள்ள நாய் உப்புமாவை சாப்பிட்டுவிட்டு இறந்து கிடந்தது. இதனால் திவ்யா சாப்பிட்ட உப்புமாவில் விஷம் கலந்து இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். இது தொடர்பாக பெலார்மினிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்தது. விசாரணையில் தன்னுடைய மனைவி சாப்பிட்ட உப்புமாவில் விஷம் கலந்த அதிர்ச்சி தகவலை கூறினார். உடனே போலீசார் பெலார்மினை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து மேல் விசாரணை நடத்தினர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அதிர்ச்சிகரமான தடயங்களும் தகவல்களும் சிக்கின. பெலார்மினுக்கும் திவ்யாவிற்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருமணம் நடந்துள்ளது. ஓரிரு மாதங்கள் நன்றாக கழிந்த நிலையில் தம்பதியிடையே அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டுள்ளன. பெலார்மின் வேறொரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவரைத்தான் மணக்கப் போவதாகவும் திவ்யாவிடம் கூறியுள்ளார். திவ்யாவின் பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டாருடன் பலமுறை சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி தங்களது மகளை மாப்பிள்ளை வீட்டில் சேர்த்து வைத்தனர். அதையடுத்து பெலார்மின் திவ்யா தம்பதி வாழ்க்கை எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் குளிர்பானத்தில் பாதரசம் கலந்து குடிக்கும்படி வற்புறுத்தியுள்ளார் பெலார்மின். சந்தேகமடைந்த திவ்யா அதை குடிக்க மறுத்து தட்டிவிட்டுள்ளார். அப்போது குளிர்பான துளிகள் தாலியில் பட்டதும் தாலி தங்கம் உருகியுள்ளது. அது என்ன என்று கேட்டபோது பாதரசம் என்று பெலார்மின் தெரிவித்துள்ளார். தன் வாழ்க்கையில் இருந்து விலகாவிட்டால் விஷம் வைத்து கொன்று விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இந்த நிலையில்தான் புதன்கிழமை காலை குடும்பத்தினருக்கு உப்புமா தயாரித்துவிட்டு குளிக்கச் சென்றுள்ளார் திவ்யா. அப்போது பெலார்மின் உப்புமாவில் விஷம் கலந்து வைத்துள்ளார். இதை அறியாத திவ்யா அதை சாப்பிட்டு விட்டு மீதியை நாய்க்கு வைத்துள்ளார். செல்லும் வழியில் திவ்யா மயங்கி விழ இங்கே வீட்டில் விஷம் கலந்த உப்புமாவை சாப்பிட்ட நாய் உயிரிழந்துள்ளது. போலீசார் பெலார்மின் வீட்டில் விசாரணைக்கு வந்தபோது நாய் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சையின் போது தனது உணவில் விஷம் கலந்திருக்கலாம் என திவ்யா மருத்துவர்களிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். திவ்யாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கணவன் பெலார்மின், மாமனார் பெர்க்மான்ஸ் மற்றும் மாமியார் அமலோட்பவம் ஆகிய 3 பேரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். வேறொரு பெண்ணை மணப்பதற்காக உதவி பேராசிரியரான மனைவியை சாப்பாட்டில் விஷம் வைத்து கணவனே கொலை செய்த சம்பவம் தக்கலை சுற்று வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் 8 திக்கும் இன்று செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.